பிவி ஸ்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மொதல் டெஸ்ட் போட்டி பார்த்தீங்கன்னா, செஞ்சுரியன் மைதானத்தில முந்தா நாளைக்கு நடந்துச்சு. இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, யாருமே எதிர்பார்க்காத விதமா இந்திய அணி பார்த்தீங்கன்னா, ஒரு படுதோல்வி அடைஞ்சுக்கிறாங்க. படுதோல்வின்றது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு மோசமான தோல்வி. ஒரு 162 ரன்னு கூட அடிக்க முடியாம இன்னிங்ஸ் தோல்வியே அடைஞ்சுட்டாங்கன்னு சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, 131 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க இந்தியன் டீமு செகண்ட் இன்னிங்ஸ்ல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 245 ரன் அடிச்சாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல 131 ரன் அடிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்க அடிச்ச ஸ்கோர் பார்த்தீங்கன்னா, செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டீன் எல்கர் அடிச்ச ஸ்கோர் கூட கிடையாது. டீன் எல்கர் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 185 ரன் அடிச்சிருந்தாரு. சூப்பரான ஒரு நாக்கு. இவருக்கு லாஸ்ட் டெஸ்ட் சீரிஸ் இது. அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்து லாஸ்ட் டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, அருமையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு டீன் எல்கர். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க டீம்ல மார்க்கோ யான்சனும் சரி, சூப்பரா ஒரு பார்ட்னர்ஷிப் குடுத்து 84 ரன் அடிச்சிருந்தாரு. செஞ்சுரிய தவற விட்டிருந்தாரு மார்க்கோ யான்சன். அவரும் டீன் எல்கருக்கு செம்மையா பார்ட்னர்ஷிப் குடுத்துட்டு இருந்தாரு. ஆனா, அவங்க ஈக்குவலுக்கு கூட பார்த்தீங்கன்னா, இந்திய அணி பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்னர்ஷிப் கூட குடுக்க கிடையாது. கிட்டத்தட்ட 2 பேர் மட்டும் தான் 20 ரன்னுக்கு மேல அடிச்சிருந்தாங்க. ஒண்ணு சுப்மன் கில், இன்னொன்னு விராட் கோலி. சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா, 26 ரன் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, மார்க்கோ யான்சன் ஓவர்ல சூப்பரான ஒரு பால்ல அவுட் ஆயிட்டாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, விராட் கோலி. விராட் கோலிக்கு பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் குடுக்க யாருமே கிடையாது. அவரு மட்டும் தான் தனியா கடைசி வரலும் விளையாண்டுட்டு இருந்தாரு. அடிக்க வேண்டிய சூழ்நிலை அவருக்கு அப்புறமேட்டு ஆள் இல்ல. அவரு அடிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு, அவரு அடிச்சு பார்த்தீங்கன்னா, அவரும் விக்கெட்ட விட்டுட்டாரு. அவரு விக்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி கேட்ச்ல தான் அவரோட விக்கெட்டும் விட்டாரு. மித்தபடி பார்த்தீங்கன்னா, ஒரு பெருசா ஒரு ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸே பார்த்தீங்கன்னா, யாருமே குடுக்க கிடையாது. பவுலிங்கும் சரி, இந்தியா டீம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பவுலிங் அட்டாக்கும் சரி, இந்த இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க குடுக்கல இந்த மேட்ச்ல. ஏன்னா, அவங்க 250 ரன் இருந்தாங்க. 9 ரன்னு லீடிங்ல. நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு 50 ரன்ல ஆல் அவுட் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தது. ஆனா பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு வரல. அது எப்படின்னா, ஒரு பவுமா பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு அடிபட்டதுனால அவரு விளையாட வரல. அதே மாரி பார்த்தீங்கன்னா, 9 பேர் புடிச்சிருந்தாங்க. 9 பேருக்கே அவங்க 408 ரன் அடிச்சிருந்தாங்க. நம்ம விளையாண்டோம். நம்ம விளையாண்டு 130 ரன்லயே பார்த்தீங்கன்னா, ஆல் அவுட் ஆயிட்டோம். இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு படுதோல்வி. இந்தியா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு படுதோல்வி அடைஞ்சதே கிடையாது. அடைஞ்சதே கிடையாதுன்னா, அடைஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாள் ஆகுது. கிட்டத்தட்ட 2014க்கு அப்புறமேட்டுன்னு நெனைக்கிறேன். இந்த இந்த தோல்வின்றது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு மோசமான தோல்வி. இது நம்ம வெளியில போயிட்டு இந்த மாரிலாம் தோக்குறோம். அதுவும் சவுத் ஆஃப்ரிக்காலாம் நம்மளால வின் பண்ணவே முடியல. அது இந்த வருஷமும் அது தொடருது. எத்தன வருஷம் இதே மாரி இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு இன்னும் தெரிய போறது கிடையாது. அவங்கள்ட்ட மட்டும் நம்ம டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா, வின் பண்ணவே முடியல. ஒரு வகையில அவங்கள்ட்ட நம்ம டெஸ்ட் சீரிஸ் தோத்துர்றோம். இப்ப அடுத்த சீரிஸ் நம்ம வின் பண்ணி இவங்ககிட்ட ட்ராவாவது பண்ணலாம். ஏன்னா ட்ரா பண்ணாவது ஒரு சீரிஸ் கூட நம்ம தோக்காம வந்திருக்கிறோம் அப்படின்ற பேராவது நமக்கு கிடைக்கும். சப்போஸ் தோத்துட்டோம் அப்படின்னா, அவங்க வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லயும் நம்ம பின்னுக்கு போயிருவோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு இந்திய டீம் தள்ளப்பட்டுருவாங்க. ஏன்னா, ஒரு டெஸ்ட்ல நம்பர் 1 டீம் பார்த்தீங்கன்னா, இந்தியன் டீம் தான். ஒன் டேலயும் நம்பர் 1 டீம் இந்தியன் டீம் தான். T20லயும் நம்பர் 1 டீம் இந்தியன் டீம் தான். ஏன் இந்த சவுத் ஆஃப்ரிக்காட்ட மட்டும் இவங்க இப்படி தோக்குறாங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் கிட்ட தான் பெஸ்ட் பவுலிங் அட்டாக் பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் இருக்குது. நம்ம ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்னா, அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பவுன்சர்ஸ் பால சூப்பரா விளையாடக்கூடியவங்க. அதே மாரி பவுன்சர்ஸ் போட்டு தாக்கக்கூடியவங்க தான் சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸு. அந்த அளவுக்கு அவங்க பவுன்சர்ஸ் போட்டு சூப்பரா விளையாண்டாங்க. அதே மாரி லைன்ல செம்மையா போட்டிருந்தாங்க. இன்னைக்கு இந்த ஆண்ட்ரே பர்கர் பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு ஸ்பெல்லு குடுத்திருந்தாரு. 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. அவருக்கு டெபியூ டெஸ்ட் மேட்ச் இது ஆண்ட்ரே பர்கருக்கு டெபியூ டெஸ்ட் மேட்ச்சு. அவரு டெபியூ டெஸ்ட் மேட்ச் பவுலிங் மாரியே அவருக்கு தெரியல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, சூப்பரா போட்டிருந்தாரு. மார்க்கோ யான்சனும் 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. ரபாடா 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. அவங்க பார்த்தீங்கன்னா, ஸ்பின்னையே யூஸ் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, நாங்க பவுலிங்க்கு தான் போறோம். பவுலிங்ன்றது பார்த்தீங்கன்னா, பேஸ் மட்டும் தான் நாங்க யூஸ் பண்ணி விளையாட போறோம். நாங்க ஸ்பின்னே விளையாட மாட்டோம். ஸ்பின்ன நாங்க கொண்டு வரவே மாட்டோம். அப்படின்ற ஒரு குறிக்கோளோட போட்டாங்க. வேற லெவல் ஒரு ஸ்பெல்லுன்னு தான் சொல்லணும் அவங்களோட ஸ்பெல்லு. அந்த அளவுக்கு தரமா இருந்துச்சு. சூப்பரா போட்டு இந்திய அணிய சாய்ச்சுட்டாங்க. இந்த மாரி ஒரு தோல்வி பார்த்தீங்கன்னா, இந்திய அணி இதுவரையிலும் பட்டதே கிடையாது. ரீசென்ட் டைம்ல. ஏன்னா வேர்ல்ட்லயே நம்பர் 1 டீம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு தோல்வி சந்திக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அங்க ஆஸ்திரேலியன் டீம் பார்த்தீங்கன்னா, சூப்பரா விளையாண்டுட்டு இருக்கிறாங்க.
இங்க சவுத் ஆப்பிரிக்கன் டீம் சூப்பரா விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. 2 நாடுமே பார்த்தீங்கன்னா, சொந்த மண்ணுல பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த 2 நாட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு நாடு ஹோம் கண்ட்ரி ஜெயிச்சிருச்சு. இன்னொரு ஹோம் கண்ட்ரியும் ஜெயிச்சுருவாங்கன்னு நெனைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னைய பொறுத்தவரையிலும் இந்த மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அடுத்த மேட்ச்லயும் குடுத்தாங்கன்னா, இத விட மோசமான ஒரு தோல்வி தான் சந்திப்பாங்க. இதுவே மோசமான ஒரு தோல்வி. ஒரு 400 ரன் கூட 2 இன்னிங்ஸ்லயும் சேர்த்து அடிக்கலைன்னா, அது மோசமான தோல்வியா தான் கருதப்படும். அது இருக்கறதுலயே அது சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு இது கிடையாது. ரொம்ப ரொம்ப மோசமான தோல்வி தான் அது. நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கன் டீம் குடுத்தாங்க. பார்க்கலாம் அடுத்த மேட்ச்லயாவது இந்தியன் டீம் சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களான்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம்.